Hello everyone, welcome to Code with Wiki. ஸோ 365 days கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 22. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சர்ச். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் ஒரு அரேவா. அந்த வேர்ட்ஸ் அரேயில் நம்ம வந்து ஒரு கீ கொடுத்துருப்பாங்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற கீ. ஸோ இந்த கீயால் ஓகேவா, ஸோ ஏபி அப்படிங்கிற கீயால் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஆகுதோ இந்த ஏபியால் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு அரேவாக நமக்கு ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் என்ன அப்படின்னா ஸோ ஏபியால் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஆப்பிளில் வந்து ஏபிங்கிறது மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வரும். ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறது வரும். ஸோ பனானா வந்து ஏபியால் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அப்போ அது வந்து நம்மளோட அவுட்புட்டில் வராது, அவுட்புட் அரேயில் வராது. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஏபியால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷனுங்கிறது நமக்கு வந்து அவுட்புட் அரேயில் வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ பால் வந்து ஏபியால் ஸ்டார்ட் ஆகலை, ஸோ வராது. ஸோ கேட்டும் ஏபியால் வந்து ஸ்டார்ட் ஆகலை, வராது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபில்டர் ப்ரோக்ராம். ஓகே, ஃபில்டர்னால் என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய அரே இருக்கும். அந்த அரேயில் சம்திங் ஒரு கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து புது அரே க்ரியேட் பண்ணுவோம். பேசிக்காக இந்த இதில் 4 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு வரும்போது சம்திங் கம்மியாக அதுலேருந்து சம்திங் ஃபில்டர் பண்ணி நமக்கு அதை விட 4 விட கம்மியாகவோ சம்திங் இல்லை 4 கூட நமக்கு வரலாம். பட் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம இன்னொரு அரேவை உருவாக்குறது தான் இந்த ஃபில்டர் ப்ரோக்ராம். யூஸ்வலாக சர்ச் அப்படிங்கிறதுனாலே என்ன அர்த்தம், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அந்த பெரிய லிஸ்ட்டில் நம்ம அதை வந்து சம்திங் சர்ச் பண்ணுவோம். அது வந்து நமக்கு கம்மியான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் சர்ச்சுக்கான அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை 2 பார்ட்டாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ என்ன பார்ட் அப்படின்னா ஃபில்டர் பார்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது 2 பார்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபில்டர் பார்ட் ஏற்கனவே நம்ம ஃபில்டர் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அகைன் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக நம்ம ஃபில்டர் என்ன பண்ண போகிறோம், நியூவாக வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நியூ அரேக்கு நம்ம எம்டியாக ஒரு அரே வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கணும். நம்ம இருக்கிற ஒரு அரே இருக்கு இல்லையா, இந்த இருக்கிற ஒரு அரேவும் நம்ம என்ன பண்ணணும், ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ லூப்பு ஜீரோலேருந்து ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அரேவோட லென்த் -1 வரைக்கும் போகணும். அரேவோட லென்த் -1 வரைக்கும் லூப் போடணும். ஸோ இப்போ நான் இந்த வேர்ட்ஸ் அரே இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் அரே ஒன்று நான் ரீட் பண்ணணும். ஸோ அப்போ அரே ஆஃப் 5. ஓகேவா, ஸோ இப்போ இந்த அரே ஆஃப் 5ல் நம்ம இங்கே வந்து ஒரு கண்டிஷன் போடுவோம். ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன கண்டிஷன், இந்த சர்ச் ப்ரோக்ராமுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த இந்த வேர்டு இருக்குது, ஒரு வேர்டும் இந்த ப்ரிஃபிக்ஸுங்கிற கீ வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட்டு S1 அண்ட் S2. ஸோ S1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த வேர்டு, ஸோ அரே ஆஃப் ஐங்கிற வேர்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரிஃபிக்ஸை வந்து இந்த சர்ச்சை வந்து அனுப்புறது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபில்டர் லாஜிக்கை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இந்த வேர்டில் இந்த ப்ரிஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆனால் என்ன பண்ணணும், நம்மளோட இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்டை நியூ அரேயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நியூ அரேயில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அரே ஆஃப் 5. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த லூப் முடிஞ்சு இப்போ இங்கே வரும்போது நமக்கு நியூ அரேயில் இருக்கு இல்லையா, ஸோ நியூ அரேயில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபில்டர் ஆகி வந்த எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் எல்லா ஃபில்டர் லாஜிக்குக்கும் இதுதான் டெம்ப்ளேட் மாதிரி. ஓகேவா, ஸோ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த இஃப் கண்டிஷன் மட்டும்தான் கொடுக்கணும். அது நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரை ப்ரிஃபிக்ஸ் கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்டர் லாஜிக் வந்து சிம்பிளி நியூ அரே க்ரியேட் பண்ணுறோம். ஒரு எலிமெண்ட் அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் பண்ணதுக்கப்புறம் சம் இஃப் கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்கணும். இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த அரேயில் அந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்படி ட்ரூவாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த அரேயில் வந்து நம்ம அந்த வேர்டை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணுறதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அதில் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய வேர்டு என்னென்னா ஏபி. ஸோ சர்ச்சே கிடையாது, ஆக்சுவலி சர்ச்னா
இந்த ஏபியால் இந்த ஆப்பிள் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரையும் இங்கே இது இந்த 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 சோர்ஸ் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதை வந்து S1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து S2ன்னு வச்சுக்கலாம். இந்த S1ஐயும் S2வையும் நம்ம சேம் டைமில் ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு கேரக்டராக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்த S1ல் 5 கேரக்டர் தான் இருக்குது, S2ல் 2 கேரக்டர் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஆப்பிளுக்கு பதிலாக APBP இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சோர்ஸை விட இந்த இந்த S1 விட S2 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இமிடியேட்டாக சொல்லிடலாம் இதோட ப்ரிஃபிக்ஸாக இது இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணிடணும் அப்படின்னா, S2ஓட லென்த்து ஓகேவா கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கிரேட்டர் தெனாக இருந்துச்சு அப்படின்னா, S1ஓட கிரேட்டர் தெனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் இது ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, ப்ரிஃபிக்ஸ் வந்து ஃபால்ஸு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஒன்ஸ் இந்த கண்டிஷனை இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம S1ஐயும் S2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணணும். சிம்பிள். ஓகேவா? ஸோ அந்த இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே ஒரு பாயிண்டர், இங்கே ஒரு பாயிண்டர். ஸோ பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸை தான் மெயின் பண்ணுறோம். ஸோ I இண்டெக்ஸு, இது வந்து J இண்டெக்ஸ். ஸோ I ஸ்டார்டிங்கில் 0வாக இருக்கும், Jவும் ஸ்டார்டிங்கில் 0வாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேரக்டர் ரீட் பண்ணணும். இப்போ ரெண்டும் சேமாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, இமிடியேட்டாக சொல்லிடலாம் இது வந்து ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் கிடையாது அப்படின்னு. ஓகேவா? ஸோ ரெண்டு சேமாக இருக்கா, சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த கேரக்டர் I 1 போகணும், J வந்து 1 போகணும். ஓகேவா? ஸோ I வந்து இங்கே போயிடும், J வந்து B போகும். இப்போ ரெண்டு சேமாக இருக்கா, ரெண்டு சேமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். I 2 போகும், J வந்து 2 போகும். J 2 போகும்போது நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் இந்த S2 இருக்கு இல்லையா, இந்த S2 வேர்டு முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த S2 வந்து S1ல் ப்ரிஃபிக்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணிடலாம், ரிட்டன் ட்ரூ பண்ணிடலாம். ரிட்டன் ட்ரூ இல்லை அப்படி எதுவுமே ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல நினைச்சே நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு டி இருக்கு, ஆப்பிளுக்கு பதிலாக ADPL அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 0 மேட்ச் ஆகும், பட் 1 மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ எப்போ மேட்ச் ஆகலையோ அப்போ என்ன ஆகும், லூப் முடிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம என்ன செக் பண்ணோம்னா, இந்த J வந்து கடைசி வரை ரீச் ஆச்சா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணோம். J கடைசி வரை ரீச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ப்ரிஃபிக்ஸாக இருக்குன்னு அர்த்தம். J கடைசி வரை ரீச் ஆகலை அப்படின்னா அது வந்து ப்ரிஃபிக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள். ஸோ இதுக்கு லூப்புக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, வைல் லூப். ஸோ I வந்து ஆரம்பத்தில் 0, Jவும் 0. ஸோ I வந்து S1ஓட லென்த்தோட கம்மியாக இருக்கணும். அதே அண்டு கண்டிஷன் இங்கே. ஓகேவா? ஸோ J வந்து S2ஓட லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். அது மட்டும் பத்தாது, ரெண்டு கேரக்டரும் சேமாக இருக்கணும். S1ஓட ஐயும் S2 ஆஃப் ஐயும் S2 ஆஃப் Jவும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், I ++ அடுத்த கேரக்டர் பார்க்கணும் இல்லையா, ஸோ அடுத்த ++. ஸோ இந்த லூப் நமக்கு இந்த லூப் எப்போ முடியும் அப்படின்னா, ரெண்டு ரீசன்னால் முடியும். ஒன்று மேட்ச் ஆகலைன்னா முடியும், அப்படி இல்லைன்னா இந்த எண்டு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணிட்டோம், S2வை ரீட் பண்ணிட்டோம்னா முடியும். ஸோ அதை நம்ம இங்கே செக் பண்ணணும். ஸோ லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம என்ன செக் பண்ணோம், அந்த எண்டு வரைக்கும் ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அப்போ J வந்து என்னவான்னு செக் பண்ணணும், S2ஓட லென்த் தான் நம்ம செக் பண்ணணும். அப்படி J வந்து லென்த் வரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிளி நம்ம என்ன ரிட்டன் ட்ரூ. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் இந்த ஹேஸ் ப்ரிஃபிக்ஸுக்கான லாஜிக். ஓகே? ஸோ இந்த ஹேஸ் ப்ரிஃபிக், ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டர் லாஜிக் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ்க்கான லாஜிக் வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே நீங்கள் உங்களோட ஸ்ட்ரிங்கோட பில்ட்இன் ஃபங்க்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே மோஸ்ட்லி இருக்கும் ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது. பட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இன்கேஸ் உங்களாக பண்ண சொன்னாலும் நம்மளால் பண்ண தெரியணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த கோடு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். பேக் டு VS கோட். ஸோ நம்ம எப்பயும் போல் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் சர்ச் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சர்ச். ஸோ நமக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் வரும். ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டிய கீ. ஓகேவா?
ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து கீயாக வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஒரு அரே தான் நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ஓகே சார், இப்போ ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இன்புட் அரே வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆப்பிள் எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே தான் பால் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ சர்ச் பண்ண வேண்டிய ப்ரிஃபிக்ஸ் கீ என்ன அப்படின்னா ஆப் ஏபி. ஓகே, இந்த ஏபிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு இப்போ ஃபில்டர் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சர்ச் வந்து நான் கால் பண்ணுறேன். வேர்ட்ஸுங்கிறதும் ப்ரிஃபிக்ஸையும் அனுப்புகிறேன். எனக்கு அவுட்புட்டாக வந்து ஒரு அரே வரும். ஜஸ்ட் அந்த அரேவை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ எம்டி அரே வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ இனிமேல் தான் லாஜிக் எழுதணும். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபார் லூப், அந்த ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அதில் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்ம நியூ அரேயில் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நியூ அரே வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ஐட்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபார் லூப் லெட் I = 0, I <= அரே டாட் லென்த்து, அப்புறம் I++, டன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் போடணும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ப்ரிஃபிக்ஸான்னு செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நியூ அரேயில் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து புஷ்ஷுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நியூ அரேயில் இந்த அரே ஆஃப் 5 வந்து நான் ஆட் பண்ணிக்கணும். அவுட் லூப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நியூ அரே வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணணும், ஹேஸ் ப்ரிஃபிக்ஸான்னு செக் பண்ணணும். கரெக்டாக, ஸோ இந்த அரே ஆஃப் 5 வந்துட்டு ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் இந்த ப்ரிஃபிக்ஸை வந்து செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நான் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து கோடு வந்து க்ளீனாக எழுதணும், நம்மளோட கோட் நமக்கே புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா சின்ன லாஜிக்ஸை கூட நம்ம செப்பரேட் ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்ரோச். ஸோ அதை வந்து நீங்கள் சின்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, ஒரு லாஜிக்கை செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷனாக மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனாகவே எழுதிருங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஹேஸ் ப்ரிஃபிக்ஸுங்களில் நமக்கு என்ன வரும்னா 2 ஸ்ட்ரிங் வரும். ஒன்று வந்து என்னன்னா S1, இன்னொன்று வந்து S2. ஓகேவா, ஸோ S2 வந்து S1ல் ப்ரிஃபிக்ஸாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட லாஜிக். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த லாஜிக் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே இஃபில் கால் பண்ணிடுவோம். ஹேஸ் ப்ரிஃபிக்ஸை நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து வேர்டு அரே ஆஃப் 5, அப்புறம் சர்ச் பண்ண வேண்டிய ப்ரிஃபிக்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இஃபில் வந்துட்டு ட்ரூ ஆகும். அப்புறம் நியூ அரேயில் வந்து அதை புஷ் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த லாஜிக் வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் லாஜிக் என்னென்னா S2 வந்துட்டு S1ஓட பெருசாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். S2ஓட லென்த்தை S1 விட பெருசாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக சொல்லிடலாம் ஹேஸ் ப்ரிஃபிக்ஸ் கிடையாது அப்படின்னு. ஓகே, S2 வந்துட்டு இதுக்கு என்ன சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து S1, நமக்கு வர்றது வந்து அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஆப்பிளில் மேட்ச் பண்ண முடியுமா, மேட்ச் பண்ண முடியாது. கரெக்டாக, ஸோ அப்போ வந்து இம்மிடியேட்டாக நம்ம சொல்லிடலாம் ஃபால்ஸ் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு 2 பாயிண்டர், ஒன்று வந்து I வந்து 0, அதே மாதிரி ஜேவும் 0. ஓகே, ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணோம், S1ல் ஃபஸ்ட்டு கேரக்டரையும் S2ல் ஃபஸ்ட்டு கேரக்டரையும் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் லூப் போட போகிறோம் அப்படின்னா I வந்து S1ஓட லென்த்தோட கம்மியாக இருக்கணும், அண்ட் J வந்துட்டு S2ஓட லென்த்தோட கம்மியாக இருக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து அந்த லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தாண்டி போயிடக்கூடாது. அப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா S1 அந்த 2 பாயிண்டர்ஸில் இருக்க கேரக்டர்ஸும் சேமாக இருக்கணும். S1 ஆஃப் ஐயும் S2 ஆஃப் ஜேவும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் இந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த லூப் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அடுத்த கேரக்டரை நம்ம ரீட் பண்ணோம். I = I+1, J = J+1. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த லூப் வந்து 2 ரீசன்னால் முடியலாம். ஒன்று வந்து இந்த மொத்த S2வும் இந்த S1ல் மேட்ச் ஆகி J வந்து எண்ட் ஆகலாம். ஓகேவா, J எண்ட் ஆகாமல் மேட்ச் ஆகாமல் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகாமல் கூட நம்ம முடியலாம். ஸோ நம்ம எப்படி நம்ம செக் பண்ணணும் கடைசியாக அப்படின்னா J வந்துட்டு ஈக்குவல் டு S2ஓட லென்த்து. ஓகே, கடைசி கேரக்டர் வர ரீட் பண்ணிருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். மேபி நம்ம இதை வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோடு
ஸோ ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்க அரேயில் வந்துட்டு ஏபின்னு நான் மேட்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகி எனக்கு வருது. நான் வேறு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், பிஏன்னு கொடுக்குறேன். ஸோ பிஏக்கு வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் வரணும், பால் அப்படின்னு. ஓகே, சின்னு கொடுக்குறேன், சிக்கு வந்து கேட்ச். ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து எதுவுமே இல்லைன்னு கொடுக்கலாம், எதுவுமே இல்லாமல் சும்மா பெரிய லென்த் கொடுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து எம்டிஆரே வருது. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.